வணக்கம். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவு. இந்த பதிவு அதாவது இந்த வியாழக்கிழமை பாபா தரிசனம் முடிச்சுட்டு இந்த பதிவை போடுவேன். இன்றைக்கண்டில் பல பல தருணங்களில் இந்த சம்பவங்கள் நடைபெறுறது தான். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு பதிவாக போடுவோம்னு யோசிச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ களவு, கொலை, கொள்ளை இப்படியே உலகம் போகிற போக்கில் போய்கொண்டிருக்க பல பேர் மற்றவருடைய சொத்துக்கு ஆசைப்படுறது, மாட்டுறது, நம்பிக்கை துரோகம் செய்கிறது, சொன்ன சொல்லுகளை காப்பாற்றாமல் அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்க எல்லாம் அங்கே இன்றைய சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு கடையில் போனேன். அந்த கடையில் 2000 ரூபா கொடுத்துட்டு 1500 எடுக்கணும், 500 திருப்பி தரணும். ஆனால் அவங்க எனக்கு 3500 தந்தாங்க. எனக்கு உடனே அது விளங்கிட்டுது. அப்போ 2000 தான் தந்துனான், இந்தாங்கண்டு திருப்பி கொடுத்துட்டேன். அந்த மனம் எத்தனை பேருக்கு வருமாண்டா எனக்குண்டா தெரியல. ஆனால் இது இன்றைக்கு நடந்த சம்பவம் இல்லை. முந்தி இப்போ ஒரு மாதம் வராது இதே மாதிரி ஒரு கடையில் கூட எனக்கு தந்ததும் நான் திருப்பி கொடுத்ததும் இப்படி நடக்கிறது. ஆனால் இத்தனை பேர் இப்படி திருப்பி கொடுப்பீங்களேண்டா அது கேள்விக்குறி. என்ன உயர்த்துவதற்காகவோ அல்லது நான் நேர்மையான ஆள் என்று சொல்கிறதுக்காகவோ இதை சொல்ல வர இல்லை. ஏனெண்டா இது நாங்கள் செய்யாமலே பதிவுகளையே போடலை. ஆனால் இது உண்மையாக நடந்த பதிவு. நெல்லியடியில் ஒரு கடையில். அதே போல் இன்னொரு சம்பவம் எனக்கு நடந்தது. அது இவ்வளோ தூரம் உண்மை எனக்கு அது விளங்க இல்லை. என்னென்னு சொன்னால், ஒரு நாள் ஒரு கடையில் நான் கொள்ளன செய்ய போய் நின்ற நான் அந்த தருணத்தில் நான் ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்துனேன். நான் காசுகளை அப்படியும் இப்படின்னு தான் வைக்கிறது. ஒரு ஒழுங்காக மடித்து கடித்து பர்ஸுக்கு வைக்கிறது இல்லை, கேன்பேக்குக்கு சும்மா வைக்கிறது. இப்போ ஃபோன் எடுக்க 5000 ரூபா தாள் விழுந்திருக்கலாம். அல்லது அந்த 5000 ரூபா என்னென்று நான் தெரியவே இல்லை. என்னென்னா நான் அவர்களை வடிவாக தெரியாமல் கடைக்காரரை கேட்கலாது. ஆனால் அந்த கடைக்காரர் என்ன நடந்ததுண்டா, தலைமையில் வெட்டாண்டு அதில் 5000 ரூபா போத்தலுக்கு மேலே இருந்தது. யாருக்கோ வேலை செய்கிறவரை போய் தலைமையில் வெட்டிட்டு வான்னு சொன்னது. வேலை செய்கிறவரை சொந்தமாக இன்னும் வரையா தலைமையில் வெட்டிட்டு வான்னு சொன்னது. ஆனால் 5000 என்னென்று கொடுப்பினோம் தலைமையில் வெட்டா. அப்போ எனக்கு அது ஒரு மனதுக்கு ஒரு கேள்வி. சரி, அப்போ நான் தான் விழுத்திட்டேனோண்டா என்னென்று கேட்கவும் மேலே. உண்மை தெரியாது, அவன்றதானவும் தெரியாது. ஆனால் பின்பு என்ன நடந்ததுண்டா, அவர்கள் அந்த 5000 ரூபா உள்ளே வச்சுட்டு 500 ரூபா தூக்கி கொடுத்து வெட்டிட்டு வாண்டு சொன்னார்கள். அப்போ அப்படின்டா ஏன் முதல் 5000 கொடுத்துருக்கோன்மன்ற ஒரு கேள்வி என்னக்குள்ளே எழுந்தது. ஆனால் நான் விழுத்தினோன்றதும் தெரியாது. விழுத்தித்தான் அது யார் மடத்து மேலே வச்சதோ ஒன்றுமே எனக்கு அது விளங்க இல்லை. சரி, அப்படி நான் ஒரு கடையில் இழந்தாக்காண்டி இன்னொரு கடையில் போய் எடுக்கலாமா? அது கூடாதானே. இப்போ அதால் நான் அது அவங்களுக்கு திருப்பியே கொடுத்துட்டேன். இது ஒரு பதிவு, உண்மையான பதிவு. முதல்வன் என்ற ஒரு கடை இருக்குது நெல்லியடியில், அதில் நடந்தது. இப்படிக்கான வியாபாரிகள் தடுமாறி கொடுக்குற விஷயங்கள் பல இடங்களில் இருக்குது. அந்த சில வேளை இந்த மெமரியில் தந்தது 5000 என்ற அப்படி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. கடை அளவுகள் நடக்கிறது. ஓகே, இன்றைக்கு என் மனதளவில் நான் சந்தோஷப்படுறேன்டா. நாங்கள் நேர்மையாக வளர்க்கப்பட்டுட்டோம். அது எங்களுடைய அம்மாவுக்கு தான் அந்த நன்றி செய்கிறோம். நாங்கள் அவையை வளர்த்தா மட்டும் போதாது, நாங்களும் வளரணும். அப்படி நாங்களும் எத்தனை பேரை வளர்த்து விடுறோம். எல்லோரும் உண்மையாக இருக்கிறாங்களாண்டா கேள்விக்குறி தான். ஆனாலும் நாங்களாக நேர்மையாக இருக்கணும். சரியா? இவ்வளோத்து நாங்கள் இவ்வளோ விளந்திருக்கிறோம், கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். அவர்களுடைய 5000 ரூபாவை எடுத்து நான் வாழப்போகிறதில்லை என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நாங்கள் இங்கே எல்லாம் விடுறோம். 5000 தேவையற்று விடுறோம். இது ஒரு எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த ஒரு பதிவு. நன்றி.